இந்த கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, டயாலிசிஸ் முடிஞ்சுட்டு அந்த எத்ரோபோட்டின் இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் போட போகும்போது, கையிலலாம் போடாதப்பா, கையில் போட்டால் ரொம்ப வலிக்கும், நீ டியூப்லேயே போடுற ஸ்ட்ரைட்டாக, அப்படி ஸ்ட்ரைட்டாக பிளட்டில் போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி டாக்டர் விக்னேஷ் சார் நெப்ராலஜிஸ்ட் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவார். ஸோ எரித்ரோபாய்டினுங்கிறது முதல்ல என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா கிட்னிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த எரித்ரோபாய்டின். இது சரியாக சுரக்காதனால ரத்த சோகைன்னு சொல்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எரித்ரோபாய்டினை எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சப்குடேட்ஸ்ன்னு சொல்கிற தோல் மூலமாக கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஐவின்னு சொல்கிறது ரத்தம் மூலமாக கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த தோல் மூலமாக கொடுக்க போகும்போது அந்த ஃபேட் லேயர்னு சொல்கிறதெல்லாம் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி படிஞ்சிருக்க போகும்போது ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அந்த எரித்ரோபாய்டின்ங்கிறது ரிலீஸ் ஆகும். இதே நீங்கள் ஐவின்னு சொல்கிற ரத்தத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போட போகும்போது சடனாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ என்ன பெனிஃபிட் டாக்டர் அந்த தோலில் போட போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி லாங் எஃபெக்டாக இருக்குங்க. இதே நீங்கள் ஐவியில் புஷ் பண்ண போகும்போது சடனாக பிளட்டில் பீக் வர போகும்போது அந்த எரித்ரோபாய்டின் ரத்தத்துலேருந்து சுத்தம் பண்ணிடுங்க. ஸோ அதிகப்படியான டோஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. பட் அதுவே வலிச்சாலும் பரவாயில்லன்னு தோலில் போட்டிங்கன்னா லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவும் கூடங்க. ஓகே, இப்போது இந்த அனிமியா இருக்குல்ல, இந்த ரத்த சோகை, ரத்தம் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன பல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் டயாலிசிஸ் ரிலேட்டடான பேஷண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.